ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி சித்திரை திருவிழாவோட தேரோட்டம். மார்னிங் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு சாமி பார்க்க கிளம்பியாச்சு. அடுத்தடுத்து இனி 2 நாளைக்கு சாமி பார்க்க கிளம்பணும் அப்படின்றனால அம்மா நேற்றே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி போன தேர் திருவிழாவை லாங் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்து வர லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சதா என்னன்னு தெரியல, பயங்கர ஹெட்டேக்கு. சாமி பார்த்துட்டு வரும்போதே பால் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் தான் காஃபி டீ போடுற பழக்கமே இல்லையே. சரி, அம்மா இருந்தாங்க அப்படின்றனால எல்லாருக்குமே இன்றைக்கி காஃபி போட்டாச்சு. காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கையோட பிரேக்ஃபாஸ்ட் வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு மட்டும் இருந்தது. சரி, சைடிஷ்க்கு ஏதாவது குயிக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எம்டி சால்னா மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சால்னா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கிராம் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கண்டிப்பாக புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு 3 விசில் எடுத்தால் போதும். சூப்பராக சால்னா ரெடி ஆயிரும். இன்றைக்கி இட்லிக்கு செம்ம சைடிஷாக இருந்தது. நீ நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.